எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டமான ஒரு நிலைமைங்கிறது வரும், கண்டிப்பாக வரும். சாய் பக்தர்களுக்கும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் நம்ம வழிபாடு பண்ணுறோமே, நமக்கு எதுவுமே நல்லதே நடக்கலையே, எதுக்கு மேலே நம்ம சாமி கும்பிடணுமா அப்படின்னு நம்ம ஒரு தடவையாவது யோசிக்காமல் இருக்க மாட்டோம். அப்படி நானும் யோசிச்சு, போதும் பாபா, இதுக்கு மேல் நான் அவங்கள கும்பிடலை வழிபடலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோவத்தை நான் எப்படி காட்டுவேன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். அது ரொம்ப தப்பு. அப்படி நான் ரொம்ப விரக்தி அடைஞ்சு சாய் பக்தரோட நம்பர் சாயம்மான்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை டெலீட் பண்ணிவிட்டு செல்ஃபோனை கீழே வைக்கிறேன். செல்ஃபோன் என் கையில் இல்லை. ஆனால் அவங்க நேம் போட்டு சாய் வைஜெயந்திமாலான்னு சொல்லி நேம் போட்டு ஃபோனில் தன்னால் அந்த நம்பர் சேவ் ஆகுது வாட்ஸ்அப்பில். இதை பார்த்து அடுத்த செகண்ட் நான் அந்த அக்கா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே, இது யார், இது பாபா தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், யாருக்கு இருந்தாலும் தோணும்ல. அதை நான் செய்கிறேன். அவங்களுக்கு கேட்குறேன், அக்கா உங்கள் பேர் வைஜெயந்திமாலாவா? நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன், நம்பரை டெலீட் பண்ணிட்டேன், பாபா மேலே கோவப்பட்டேன், ஆனால் நம்பர் மீண்டும் தானாக சேவ் ஆகுது வாட்ஸ்அப்பில், அதனால தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது அவங்க எனக்கு பதிலுக்கு ரீப்ளே பண்ண மெசேஜை கண்டிப்பாக கேளுங்க சாய்ராம். ஏன் இப்போ இந்த மிராக்கிள் நான் ஷேர் பண்ணுறேன்னா, நான் இப்போ அனுப்பிச்சிருக்க மிராக்களும் நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், அந்த மிராக்கிளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக முழுசாக கேளுங்க சாய்ராம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஏம்மா இவ்வளோ குழப்பம்? ஸோ அப்பா மேலே கோவம் இல்லை, ஒரு வருத்தம், அதுதான். எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதுமா, நீங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ விருப்பமான பொண்ணாக இருக்கீங்க தெரியுங்களா? ஸோ அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம், அப்பா நம்மளுக்கு எந்த சொல்யூஷனும் கொடுக்கல, ஒரு குழப்பமாக இருக்கே, அல்லது சாய் அப்பா ஹெல்ப் பண்ணலையான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ சாய் அப்பாவுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க அப்பாவுக்கு. அதனால் ஃபீல் பண்ண முடியாது. எனிவேஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. என்னோடய நேம் சாய் வைஜெயந்திமாலா தான். என்னென்னா மேக்ஸிமம் சாயம்மா அதை தவிர்த்துன்னு பார்த்தா சாயக்கா. சாயம்மாங்கிறது 99 பீப்புள்ஸ் கூப்பிட்றது தான், ஏஜ்டு பர்சன் கூட. அதனால் எங்கேயாவது நான் பேங்க்கோ அல்லது வெளி டீட்டெயில்ஸ் எங்கேயாவது நோட் பண்ணுறச்சு டக்குன்னு எனக்கு சாயம்மான்னு போட்டுருவேன் நான். என்னம்மா உங்கள் நேமு அப்படின்னா, வைஜெயந்திமாலா. ஸோ சாயம்மான்னு போட்டிருக்கீங்கம்மா. தென் அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு எல்லாருமே கூப்பிடுவாங்க. எனிவேஸ் ஓகேம்மா, சரிங்களா? ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா மேலே கோவத்தை காட்டுங்க. அப்பாவுக்கு நம்மளுக்கு மட்டுமே உரிமையானவர் அவர்.